விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு பாஜக மூத்த தலைவர் திரு கரு நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்மா. பிஜேபியினுடைய பிளவுவாத அரசியல் தமிழ்நாட்டில் பலிக்காது, அதனால அவர்களோடு கூட்டணி இல்லை அப்படின்னு விஜய் இன்றைக்கு பேசியிருக்கிறார். பாரதிய ஜனதாவை மிகவும் வெளிப்படையாக காட்டமாக விமர்சனமும் செய்திருக்கிறார். பாஜக தலைவர்கள் விஜய்க்கு நேரடியாக அழைப்பு விடுத்திருந்தனர். ஆமா, அந்த சைட்ல இருந்து இன்னும் பதில் வரணும் அப்படின்லாம் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருந்தார். தமிழிசை சவுந்தரராஜனும் விஜய்க்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். அந்த வகையில பாஜகவினுடைய இந்த அழைப்பை ரொம்ப புரூட்டலா நிராகரித்திருக்கிறார் விஜய் அப்படின்னு பாக்கலாமா? அரசியல் கூட்டணி அழைப்பு எப்ப வேணாலும் தேர்தல் நேரத்துல மாறும். இந்த அணியில இருக்கிறவங்க அந்த அணிக்கு போவாங்க, அந்த அணியில இருக்கிறவங்க இந்த அணிக்கு வருவாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற யாரும் கொள்கை கூட்டணி கிடையாது. இது தேர்தல் அரசியல் என்பதே முற்றிலும் வேறு. அந்த அடிப்படையில எங்க தலைவர்கள் பேசி இருக்கலாம். கேள்விகள் நிருபர்கள் தான் கேட்கிறார். நாங்களே போய் விஜய் வருவார், அவர் வருவாரா, அந்த மாட்டாரா என்று யாரும் இங்க கேட்கல. உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள், ஊடக நிருபர்கள் போய் கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்கும் போது அதை பற்றி எந்த கருத்து சொல்லாம பார்க்கலாம், தேர்தல் இருக்கு, பொறுத்திருப்போம் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. எல்லா இடத்துலையும் பொருந்தும். இன்றைக்கு அவர் பேசி இருப்பதே நான் வேற விதமா பார்க்கிறேன். இந்த பிளவுவாத அரசியல்னு ஒரு போலித்தனமான திராவிட மாடல், அந்த டைலாக்க யாரோ எழுதி கொடுத்த மாதிரி இன்னைக்கு விஜய் பேசுவது வேதனை அளிக்கிறது. அது கண்டிக்கத்தக்கது. இங்க என்ன பிளவுவாத அரசியலை பாஜக செய்திருக்குன்னு விஜய் நிரூபிக்க முடியுமா? அவருக்கு ஆதவ அர்ஜுன் போன்றவர்கள் எழுதி கொடுக்கலாம். இது எதனால ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை சமுதாய மக்களை நம்ம தொடர்ந்து கையில வச்சுக்கிறோம்னா இந்த மாதிரி டைலாக் பேசணும் அப்படின்னு நினைச்சு பேசுறாங்களா அப்படின்னு தெரியல. அதனால நம்ம இந்த பிளவுவாத அரசியல், அந்த அரசியல், இந்த அரசியல்ங்கிறதுலாம் இங்க எடுபடாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க விஜய் அவர்கள் பேசுவது, நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, யாரு கூட வேணா நீங்க கூட்டணி போய் இருங்க, அதை பத்தி இல்ல. கூட்டணியில முடிவு பண்றது, கூட்டணி வேணுங்கிறது வேணாங்கிறது, இவங்களோட தான் கூட்டணி இருப்பேங்கிறது அது உங்களுடைய பொறுப்பு. அதை பத்தி நாங்க கவலைப்படல, பாஜகவும் கவலைப்படல. தாவேக்காடு விஜய் ஒருத்தர் கட்சி தொடங்குவாரு, அவர் வந்துதான் பாஜக கூட்டணியை முட்டு கொடுத்து தூக்க முடியும்னு யாரும் இங்க கற்பனையில இல்லைங்க. அவங்க கட்சி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தேர்தல்ல தொகுதியில வெற்றிக்கான வேலைகளை எல்லா கட்சியுமே பார்ப்பாங்க. பாஜகவும் பார்க்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்குது, மற்ற திமுக கூட்டணிகளும் பாக்குறாங்க. அதை பத்தி கவலை இல்லை. இவங்க வேண்டாம் இவங்க வேணும்னு சொல்றதை பத்தி அவர் உரிமை, அவர் சொல்லிட்டு போகட்டும். ஆனா ஒரு அபாண்டமான பொய்யான ஒரு முருகபக்தர் மாநாடு இந்திய அளவுல ஒரு பெரிய மாநாடா வெற்றி பெற்றுச்சுங்கிற ஒரு பொறாமையில திராவிட மாடல் பேசுறாங்கன்னா விஜயும் அதை வச்சுதான் பேசுறாருங்கும் போது இங்க இருக்கிற மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பெரும்பான்மை சமுதாய மக்களுக்காக, பெரும்பான்மை கொள்கைகளை பின்பற்றுகிற மக்களுக்காக, பெரும்பான்மை 85% வழிபாட்டு முறைகளை, பண்பாடுகளை கடைபிடிக்கிற மக்களை விஜயும் துவேஷப்படுத்தி பேசுறாரா? எல்லாருக்கும் எதிரி நம்ம இல்ல, எல்லாரும் வேணும்னு சொல்றோம். ஆனா திமுக போன்ற கட்சிகள் ஒரு பெரும்பான்மை இந்து சமுதாயத்தை வேண்டாம்னு பேசுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு விஜய் பேச தொடங்கி இருக்கிறாரா? அதை பத்தி தான் வேதனையா இருக்கு. கடந்த தேர்தல்ல பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், டிடிவி, ஓபிஎஸ் போன்ற கூட்டணியில ஏறத்தாழ 80 லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே விஜயே இல்லாத ஒரு கட்சியாக இருந்த, விஜயே உருவாகாமல் இருந்த நேரத்துல கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேமுதிக கூட்டணி ஏறத்தாழ உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் வாங்கிக்கிறேன் திரு கருநாகராஜன். விஜயனுடைய இந்த பேச்சு பிளவுவாதம் அப்படின்னு அவர் சொல்வதற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறீர்கள். இவ்வாறு பேசுவது வருத்தத்தை அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி.